உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பநாடர் 10,000 பாடல்களோடு கம்பராமாயணத்தை இயற்றினார். வால்மீகி பாடிய ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதை தழுவி கம்பர் நம் தமிழ் மொழியிலே வெகு நேர்த்தியாக தீன் சொற்கள் நிறைந்த ராமாயணத்தை இயற்றினார். பல பல இடங்களில் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பல சிறப்புகள் கம்பராமாயணத்தில் காணப்படுகின்றன. அப்படி ஒரு கட்டத்தில் தான் இப்போது நாம் உள்ளோம். ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் மிதிலை நகரத்துக்குள்ளே புகுகிறார். அப்போது மாட மாளிகை, கூட கோபுரங்கள், அழகான தெருக்கள், ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆடவரும் பெண்டிரும், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் அனைத்தையும் கண்டுகொண்டு போகிறார்கள். ராமனுக்கு இவை அத்தனையும் புதியதல்ல. தன் நாடான அயோத்தி பட்டணத்திலேயே அனைத்தையும் கண்டிருக்கிறான், மகிழ்ந்திருக்கிறான். ஆனால் அயோத்தியில் இல்லாத ஒரு பெருமை ஜனகபுரியில் உண்டு, மிதிலா நகரத்தில் உண்டு. அயோத்தியில் ராமன் உண்டே தவிர சீதை கிடையாதே. சீதையை பிரிந்துதான் ராமன் பூலோகத்தில் அவதரித்திருக்கிறான். மறுபடியும் மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதையோடே ராமன் கூட வேண்டும். அதற்குரிய நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறான் ராமன். வால்மீகி ராமாயணத்தில் மிதிலா நகரத்துக்குள் புகுந்தவுடன் நேரே அரண்மனைக்கு போனார்கள், சதானந்தரை சந்தித்தார்கள், பேச முற்பட்டார்கள் என்றே இருக்கிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் என்ன அழகு! ராமனுடைய சிருங்கார ரசம், சீதையினுடைய காதல் ரசம், இவை இரண்டையும் பன்னி பிணைத்து ரொம்ப அழகான ஒரு படலத்தை அமைத்துள்ளார். மிதிலை காட்சி படலம். இப்போ நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். 10வது படலம் மிதிலை காட்சி படலம். ஓர் மாளிகையின் மேலே உப்பரிகையில் சீதை நின்று கொண்டிருக்கிறாள். அவளும் ராமனை கண்டாள், ராமனும் சீதையை கண்டான். ஒருத்தருக்கொருத்தர் மனத்தை பரிமாறிக்கொண்டார்கள். கண்களோடு கண்கள் கவ்வின. இவனோ காதலன், அவளோ காதலி. ராமனோ புருஷோத்தமன், தீரோதாத்த நாயகன், அவளோ மகாலட்சுமியாகிற நாயகி. இருவரும் ஒரு கணம் பிரிந்ததில்லை. சீதை வைத்த கண் வாங்காமல் ராமனை பார்க்க, ராமன் வைத்த கண்ணை எடுக்காமல் சீதையை பார்க்க ஒருத்தருக்கொருத்தர் காதல் வயப்பட்டார்கள். ராமனுக்கும் காதல் நோய், சீதைக்கும் காதல் நோய். சீதையை கண்டுவிட்டு ராமன் அரண்மனைக்கு போகிறான். அதற்கு பிற்பாடு எத்தனை பாடல்களாலே சீதைக்கு உடம்பு வெளுத்து போயித்தான். ஜுவரம் கண்டதாம். விரக தாபத்தாலே ராமனின் பிரிவாற்றாமையாலே துடிக்கிறாள். சந்திரனை பார்த்தால் கொதிக்கிறான். பால் கசக்கிறது. படுக்கை இனிக்கவில்லை. தாய் தகப்பனாரை பார்த்தால் பிடிக்கவில்லை. மனமத்தனையும் ராமனிடத்தே லயித்தது. இந்த இத்தனை ரசமுமே வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அனைத்தும் கம்பராமாயணத்தில் தான் உள்ளது. நம் தமிழர்கள் கவிதையில், இலக்கியத்தில் மேலோங்கி இருந்தவர்கள். அதுவும் நம் தமிழ் இலக்கியம் என்பதே உலகம் முழுக்க போற்றப்படுவது. கம்பராமாயணம்னு சொன்னால் வெறுமனேயா? யாருக்கு வேணால் புகழ் ஆரம் சூட்டலாம். ஆனால் ஆரம் சூட்ட வேண்டிய தேவை இல்லாமல் உண்மையாகவே கம்பர் இலக்கிய நயம் சொட்ட காதல் ரசத்தோட பாடியிருக்கிற மிதிலை காட்சி படலம். அதிலிருந்து சில பாடல்களை பார்ப்போம். முதல் பாடல், மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றதம்மா. இதுக்கு தான் தற்குறிப்பேற்ற அணி என்று பெயர். உலகத்தில் இயற்கையில் பல நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்ச்சிகளில் புலவன் தன்னுடைய கரத்தை மேலேற்றி சொன்னான் என்றால் அதற்கு தன் குறிப்பு ஏற்ற அணி, அணி இலக்கணம்னு நாம் தமிழில் படிக்கிறோம். இலக்கியத்தில் இந்த உவமை அணி, இல்பொருள் உமையணி, தற்குறிப்பேற்ற அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி என்று பலதெல்லாம் பார்க்கிறோம். அதை போல இது தற்குறிப்பேற்ற அணி. ராமலக்ஷ்மணர்கள் நுழையும் போது நீண்ட மதில்களை உடைய அந்த நகர், மதிலுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கும் கொடிகள் அசைகின்றன. கொடிகள் அசையிறது ராமனை உள்ளவா
உள்ளவா என்று வரவேற்கிறா போலே இருக்கிறதாம். ஏன் உள்ளவான்னு கூப்பிடுறது? உன் சொத்து உள்ளேதான் இருக்கிறாள் ராமா, சிறந்த மனைவியாக அவளை அடைவதற்காக உள்ளே வா என்று கூறுகிறார். இதே போலத்தான் மதுரை பட்டணத்துக்குள் கோவலன் நுழைகிறான். வராதே வராதே என்று மதுரை நகரத்தில் இருந்த கொடிகளெல்லாம் கையசைத்தன. கொடி இப்படித்தான் கையசையும். அதை வான்னு சொல்றாப்புல வச்சுக்கிறதா, வராதேன்னு மறுக்கிறாப்புல வச்சுக்கிறதா? இங்க கம்பராமாயணத்தை பொறுத்தவரை கொடிகளெல்லாம் வாவான்னு ராமனை கூப்பிட்டுதான், ஏன்னா கல்யாணமா போறது. கோவலனை பொறுத்தவரை உள்ள போன பிற்பாடுதானே மாதவியை காணப்போகிறான், அப்புறம்தானே அனைத்து அனர்த்தங்களும் நடக்க போகின்றன. ஆகவே வராதே என்று கோவலனை தடுத்தா போல இருந்ததுனால் கொடிகள் ஆடும். ஆனா கவிஞன் தன் குறிப்பு அதன் பேரில் ஏற்றி கூறுகிறார் இல்லையோ, அதுதான் இந்த இடத்துல அழகு. மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று. செய்யாள் சீதாதேவி சகப்பாக இருக்கக்கூடியவள். அவள் மையரு மலரின் நீங்கி, பத்மாசினின்னு பிராட்டிக்கு திருநாமம் இல்லையோ, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி என்று ஒன்னொன்னு தாமரையோடைய தொடர்பு. மகாலட்சுமி தாமரையில் எழுந்தருளி இருப்பவள். இப்ப மிதிலா தேசமே சொல்லுகிறதாம், நான் செய்த பெரிய தவத்தின் பயனாக மகாலட்சுமி தாமரை மலரிலிருந்து எழுந்திருந்து நம்மகத்தே உள்ளே இருக்கிறாள். யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி, அழகிய மணிகள் பொருத்திய கொடிகள், அந்த கொடிகளே அந்த தேசத்துக்கு கையாம். நமக்கு கை இருக்கு, வா வான்னு சொல்றோம். மிதிலா தேசம் ராமனை வான்னு வரவேற்கணும்னா கைக்கு எங்க போகும்? கொடிகள் தான் கைகள். செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கண் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றதம்மா. ராமனோ தாமரை கண்ணன், இரண்டையும் சேர்த்து சொல்றார். இப்போ தாமரை மலரிலிருந்து மகாலட்சுமி எழுந்திருந்து மிதிலா தேசத்தை அடைந்தாள். தாமரை கண்கள் படைத்தவன் ராமன். ஏன் ராமனுக்கு தாமரை கண்கள்னால்? தன்னுடைய கைப்பிடித்த மனைவி ஆசை காதலி. அந்த காதலியினுடைய பிறந்த வீடியது தாமரை மலர். ஒரு மணமகனுக்கு தன் மனைவியினுடைய பிறந்த வீட்டில் எத்தனை ஆசை இருக்கணும். அதனால தான் ராமன் அதை மறக்கவே கூடாதுங்கிறதுக்காக சீதாதேவி இருந்த இடமான தாமரை அதை தன் கண்களாகவே வைத்து கொண்டான் போலும். அத்தனை தூரம் கண்ணால சீதையை புரியாம பார்க்கிறாராம். சீதை வாழ்ந்திருந்த பிறந்த வீட்டை கூட ஒரு நிமிஷம் ராமன் மறக்கிறதே இல்லையா. எல்லா வீட்லேயும் மாப்பிள்ளை இப்படி இருந்துட்டா நன்னா இருக்கும் இல்லையா. ஏன்னா எந்த பிறந்த வீடோ அந்த பிறந்த வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் மாப்பிள்ளைக்கு மதிப்பு இருக்கணும். புகுந்த வீட்டில் இருக்கிற அனைவரிடத்திலேயும் அந்த பெண்ணுக்கும் மதிப்பு இருக்க வேண்டும். இருவரும் இதை போல ஒத்தருக்கொத்தர் நடந்துட்டோம்னால் வாழ்க்கை இனிக்கும். நிரம்பிய மாடத்து உம்பர் நிறமணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உன்னி தருமமே தூது செல்ல வரம்புயில் அழகினாரை மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக்கண்டார். இந்த ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் திடீர்னு ஆகாயத்தை பார்த்தால் அப்சரசு, மேனகா, ரம்பா, திலோத்தமா, சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் இவர்கள் எல்லாரும் ஆகாயத்தில் ஆடுகிறார்களாம். என்ன திடீர்னு நம்ம ஊருக்கு மேல வந்து ஏன் சித்தர்களும் சாரணர்களும் அரம்பையர்களும் ஆடுகிறார்கள்? கல்யாணம் வருகிறது, தயார் பண்ணிட்டு இருக்கா, அதற்காக எல்லாரும் ஆட வந்துட்டார்கள் போலும் என்று கீழே இருக்கிறவர்கள் நினைத்தார்கள். அந்த ஊர் தெருக்களின் சிறப்பை கூறுகிறார். சொற்கலை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும் துன்னி அல் கலந்து இலங்கு பல் மீன் அரும்பிய வானும் போல வில்கலை நுதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் போனார். அந்த ஊர்ல தெருக்கள் நீளமாக இருக்கும். அகலமான வீதி, நீளமான வீதி, நன்கு அமைப்போடு இருக்கிற வீதி. இங்க குறுக்கே அங்க குறுக்கேன்னு வழி தெரியாமல் இப்படி அப்படின்னு திண்டாட வேண்டிய தேவையே இல்லாமல் நன்கு நகரம் பார்த்து பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு. சொற்கலை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும், பகவான் முனிவனே உண்ட சுடர்மணி கடலும் துன்னி அல் கலந்து இலங்கு பல் மீன் அரும்பிய வானும் போல். பல மீன்கள்னா பல நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் கூடியிருக்கிற வானும் போலே வில்கலை நுதலினாரும் மைந்தரும், அந்த ஊர்ல இருக்கிற பெண்களும் ஆடவரும் வெறுத்து நீத்த பொன்கலன் கிடந்த மாட நெடுந்தெரு அதனில் போனால். அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பனால் உபயோகப்படுத்தப்பட்ட பொன் வட்டில், வெள்ளி கிண்ணங்கள் இவை எல்லாத்தையும் வாசலில் வீசி இருப்பார்களாம். அவ உபயோகப்படுத்தி முடித்த பொன்வட்டில் வாசல்ல கிடக்குது. நம்மெல்லாம் சாப்பிட்ட உடனே இலைய வாசல்ல போட்டோம் இல்லையா, அதை போல சாப்பிட்டுட்டு பொன் தட்டை வாசல்ல போட்டிருப்பாளாம், வெள்ளி இலைய வாசல்ல போட்டிருப்பார்கள். சுவாமி இது என்னன்னா, அவர் எழுதினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இருக்கிற தங்க விலையை வச்சுன்னு நீங்க என்னை பார்த்தீர்களானால் எனக்கு பதில் தெரியாது.
அவர் எழுதியிருப்பது எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமன் சீதை ஆகியோருடைய திருவடி கிட்டிய பிற்பாடு பொன்வட்டிலும் ஒரு பொருளே அல்ல என்று பொருளே தவிர அதுக்குன்னு பொன்னை வீணாக்கியிருப்பா மணியை வீணாக்கியிருப்பான்னு அர்த்தமே இல்லை. எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் பொருளை வீண் பண்ணினோம்னால் மகாலட்சுமி இருக்க மாட்டாள். நான் பணக்காரங்கிறதுக்காக பாலா போடலாம். எப்பவோ ஒரு 2 நாள் முன்னாடி பத்திரிகையை பார்க்கறச்சே சொல்லியிருந்தா எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கோ கல்யாண மண்டபங்கள்லேருந்து சாப்பாடு வேஸ்டா தூக்கி போடுறாளாம். ஒரு ஊர்ல எல்லா கல்யாண மண்டபத்துக்கும் சர்வே எடுத்தார்கள். எடுத்து அதற்குரிய என்னென்ன கணக்கோ அதை கொடுத்துருக்கா. ஒரு 500 கல்யாண மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க. அதுல இருந்து வருஷா வருஷம் எத்தனை போறதுனால் அந்த ஊர்ல இருக்கிற ஏழை ஜனங்கள் மொத்த பேருக்கும் சாப்பாடு போட்டுடலாமா? அந்த அளவுக்கு பண்ணி வீணா போயிருக்கு. எத்தனையோ பொருள்களை பண்றது. வரப்போறவா அநேகமா பணக்காராளா இருந்தான்னு வச்சுங்க, கூடவே ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் சேர்ந்து தான் வரப்போறது. அப்போ அவளால் சாப்பிட முடிய போறது இல்லை. ஏதோ கொடுத்ததை சற்றையே குறித்து விட்டு போறா. ஆனா பண்றது மட்டும் 1000 பேருக்குன்னு பண்ணுவோம். அந்த 1000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவளால் சாப்பிட முடியணுமே. அது முடியலன்னா வீணாத்தானே போறது. அப்படி வீணாக தூக்கி குப்பையில் போடப்பட்டவை எல்லாம் ஒரு ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு போட முடியுமா? அந்த தப்பு நம்ம பண்ணிவிடலாமா? ஒரு நாளும் சோற்றை வீணடிக்க கூடாது. அன்னம் பகுகுர்வீத அன்னன்ன நிந்தியாத்துன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் எப்பேற்பட்ட அரசன் ஜனகன் ஆண்டு வருகிற நாட்டில் ஒரு நாளும் சோற்றை வீணடிக்க மாட்டார்கள், தங்கத்தையும் வெள்ளையும் வீணடிக்க மாட்டார்கள். அப்ப பொருள் என்ன? கருத்து தெரிஞ்சுக்கணும். எப்ப சீதையே பெற்று விட்டார்களோ, ராமனே கிடைக்க போகிறானோ, பொன் ஒரு பொருளே அல்ல, வெள்ளி ஒரு பொருள் அல்ல. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரிணாயமேனே அஸ்மத்குரோஹோ பகவதோ சதயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? சந்நியாசி. எதை துறந்தவர்? பெருமானுடைய திருவடி கிட்டிய பிற்பாடு பொன்னும் பொருள் அல்ல என்று அதை புல்லுக்கு சமமாக மதித்தவர். அப்பேற்பட்ட ராமானுஜரோ மற்ற சந்நியாசிகளோ இவர்கள் எல்லாரும் பொன்ன பொண்ணுன்னு மதிக்க மாட்டாள்னு சொன்னா வீணாக்குவான்னு அர்த்தம் இல்லை. அதே போல இந்த தெருக்களில் பொன்முத்தும் அரியுகிரும் புழக்கைமா கரிக்கோடும் என்று யானைகள் பொருது தந்தங்கள் வந்து கிடக்குமாம். புலிநகங்களால நிரப்பப்பட்டிருக்கும். ஆங்காங்கு இருக்கிற சங்கங்கள் எல்லாம் வந்து நிறைந்திருக்கும். இந்த அழகிய தெருக்களை தாண்டி ராமன் நடந்து போகிறார். வாளரம் பொருதவேலும் மன்மதன் சிலையும் பொருதவேலும் சிலையும் வண்டின் கேளொடு கிடந்த நீலச் சுருளும் செங்கிடையும் கொண்டு நீள் இருங்கலங்கன் நீக்கி நிறைமணிமாட நெற்றி சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். ராமன் மாலை பொழுதில் நுழைந்தான். சந்திரோதயன் நடக்கிறது. நிலவு ஒளிவிடப் போகிறார். அந்த நிலவு எப்படி இருக்கான்? இந்த நிலவு கீழே இருக்கிற பெண்களுடைய முகத்தை பார்த்தால் நிலவை விட அழகாக இருக்கிறது. நிலவிலாவது கருப்பு மை இருக்கும், கருப்பு தோஷம் இருக்கும். ஆனால் நிலவில் இருக்கும் கருப்பு தோஷத்தை அகற்றி விட்டால் எவ்வளவு துல்லியமான படிக்கத்தை போல இருக்குமோ அதை போல பெண்களுடைய முகமாம். வாளரம் பொருத வேலும் வேல் போன்ற விழிகள், மன்மதன் சிலையும் மன்மதன் கையில் பிடித்த கரும்பு வில்ல போல வளைந்த புருவங்கள், வண்டின் கேளொடு கிடந்த நீலச் சுருளும் ஆங்காங்கு தேன் குடிக்க ஓடி வந்த வண்டுகள் அது பங்கி பங்கியாக வரிசையாக இருக்கிறா போலே அழகிய நீல கருத்த குழலை சீவி முடித்தவர்கள், செங்கிடையும் கொண்டு கொவ்வை பழத்தை போலே பவளத்தை போன்ற சிவந்த வாய் உடையவர்கள், நீள் இருங்கலங்கம் நீங்கி நிறைமணிமாட நெற்றி சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். அப்ப மாலை பொழுதில் சந்திரோதயம் நிகழ்ந்தது. சந்திரனுக்கு பெருமையா அல்லது நான் மாடத்தின் உப்பருகில் நிற்கும் சீதைக்கு ஏற்றமா? சந்திரன் தோற்க போகிறான், சீதை ஜெயிக்க போகிறாள். ராமன் சீதையை பார்க்க போறார். அதுக்கு முன்பாக ராமனை அழைச்சின்னு வர வேண்டாமா? இப்ப நாம வந்திருக்கிறது பாத்தகோட்டா கோவிலுக்கு, ஹோசூருக்கு அருகிலே இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். தட்சிண பினாக்கினி நதிக்கரையில் இருக்கும் ஊர். இந்த ஊரில் ராமரே சின்னவரா எழுந்துள்ளிருக்கார். அவருக்கு தகுந்த வாகனங்கள் பாருங்க. பெருமான் ஒரு இடத்துக்கு எழுந்துள்ளார்னா இப்ப நடத்தி கூட்டின்னு வந்துட்டார். விஸ்வாமித்திரர் வாகனத்தில் அழைச்சின்னு வராம நடத்தி அழைச்சின்னு வந்திருக்கார். ஆனா இங்கே நாம சின்ன ராமனுக்கு தகுந்தா போலே அழகான சிங்க வாகனம், குதிரை வாகனம், கருட வாகனம் என்ன அனைத்து வாகனங்களும், ஆதிசேஷன் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கார். இப்படி வாகனங்கள்லாம் பெருமானுக்கு உண்டு. ஆனா அனைத்து வாகனத்தையும் துறந்து கால் நடையாகவே இப்பொழுது மிதிலா தேசத்துக்கு நுழைந்துள்ளார். இனி ராமன் சீதையை பார்க்க போகிறார். நாமும் பார்ப்போம்.